ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ் டப்பிங்லேயே இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகிக்கு 56 வருஷத்துக்கு முன்னாடி அரங்கேற இருந்த ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுவும் தான் பாட்டி தடுத்து நிறுத்தின ஒரு ஆக்சிடென்ட்டு 2 மாதமாக ரிப்பீட்டடாக கனவுல வருது இவங்களுக்கு. இது ஏன் தனக்கு மட்டும் கனவுல வருது? இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம், இல்லை தான் பாட்டிக்கு என்ன சம்பந்தம், தன்னுடைய குடும்பத்துக்கு என்னதான் சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கான விடையை தேடி களத்தில் இறங்குறாங்க அவங்களே. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸில் 2000 2011 5 பாகங்கள் வெளியாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷ கேப்புக்கு அப்புறம் இப்போ 6வது இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த படத்தை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க இயக்குநர்களான ஜாக் அண்ட் ஆடம். இந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாம் மக்களே. அதாவது இதுக்கு முன்னாடி 5 பாகமே நான் பார்த்ததில்லை அப்படின்னா கூட ஸ்ட்ரைட்டாகவே இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய படங்கள்லாம் நம்ம எதுக்கு அந்தளவுக்கு ஆர்வமாக பார்க்குறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் செத்து விளையாடுறத பெரிய ஸ்க்ரீனில் பாப்கார்னை சாப்பிட்டே பார்த்து அனுபவிக்கிற அந்த ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அது தனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது சீரீஸ்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுன்னா அதை தேட்டர்லேயே பார்த்துடணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க கொடூரத்துடைய உச்சியில் இந்த படத்துலையுமே ஒரு சில சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு அந்த வெரி ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக வைக்கப்பட்ட அந்த ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட்டுடைய அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு கார்பேஜ் ட்ரக்கில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஸ்கேனர் மிஷினில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் ஆகட்டும்னு இந்த படத்துலையும் அந்த மாதிரி கொடூரத்துடைய உச்சியில் பல காட்சிகள் அமைக்கப்பட்டு தான் இருக்குது. அது எல்லாம் சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் கெய்ட்லின் சாண்டா வான் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. ஒரு ஹாலிவுட் படத்தில் அந்த கதாநாயகிக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குமோ எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே அவங்க புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படத்தில் அவங்க கதாபாத்திரம் போக பிடிச்ச இன்னொரு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, கதாநாயகியுடைய பாட்டியாக வரக்கூடிய அந்த ஐரிஷுடைய எங்கர் வெர்ஷனாக பிரெட் பாசிங்கர் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கோப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட்டில் வருவாங்க. பட் அந்த சீக்வன்ஸில் அந்த கிடைச்ச டைமிங்கில் அட்டகாசமாக புல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த மொத்த சீக்வன்ஸையுமே. ஸோ அந்த 2 கதாபாத்திரங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்கள். இது போக இந்த படத்துக்குள்ளேயே இன்னும் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க ஸ்க்ரீனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. கதாநாயகிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 56 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க இருந்த பட் நிறுத்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டு திருப்பி கனவுல வருது. இது எதுக்காக அவங்களுக்கு மட்டும் வருது? இந்த கனவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுடைய குடும்பத்தை ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற அந்த பதபதைப்புன்னு ஒரு சில விஷயங்களை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்க சுவாரஸ்யமாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ நிச்சயமாக அது உள்ளே இருக்குது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, டிஐ டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க்கு, குறிப்பாக எஸ்எஃப்எக்ஸ் எந்த அளவுக்கு தரமாக ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் தெரிக்கும். அந்த அளவுக்கு எஸ்எஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பஞ்சு, எக்ஸ்ட்ரா பஞ்சு டெஃபினட்டாக உள்ளே இருக்க தான் செய்யுது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது. ஆனால் விஎஃப்எக்ஸ் இன்னமுமே டெஃபினட்டாக பெட்டராக பண்ணியிருக்கலாம் சார். ஃபைனல் டெஸ்டினேஷனுடைய அந்த ஃப்ரான்ச்சைஸுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பிசர் அடிக்கத்தான் செய்யுது. ஏன் அந்த வெரி ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கே ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட்டு, அங்கேயே கூட பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்க, அந்தளவுக்கு இன்னும் 100% கன்வின்சிங்காகவும் புல் ஆஃப் பண்ணல அந்த சீனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணத்தான் செய்யுது. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டேக்கு. இது போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நம்ம சொல்கிறது உண்டு, இந்த ஹாரர் படங்கள் விமர்சனம் பண்ணும்போது, எங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக அள்ளு விடுற மாதிரி ஒரு 5 சீன் படத்தில் இருந்தால் கூட இல்லைங்க ஐயோ செம்மையாக இருந்துச்சுங்க தேட்டரில் பார்க்கும்போது அப்படிங்கிற அந்த ஃபீல் அந்த படம் கொடுத்துரும். இந்த மாதிரி ஸ்லாஷர் ஹாரர்லாம் ரொம்ப ஸ்டோரி ட்ரிவனாக இல்லாமல் நம்ம எதை எதிர்பார்த்து போகிறோமோ அது உள்ளே இருந்ததுனாவே அந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த படத்தில் அப்படி பல இடங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இருந்தும் இவங்க ரொம்ப ஸ்டோரி ட்ரிவனாக அந்த கதைக்கு போயிருக்கு தேவையில்லையோ. ஏன்னா நீங்கள் ஸ்டோரி ட்ரிவனாக போயிட்டீங்கன்னாவே ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இன்சிடென்ட்டு, ஜியாகிரபி ஆஃப் தி ஆக்சிடென்ட்டு, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு எல்லா கதையும் நம்ம சொல்லணும். இதுலேயே ஒரு சில இடங்கள் கொஞ்சம் தொய்வாக போயிடும். உதாரணத்துக்கு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில்
டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் நிறைய பேச்சு தான், வீச்சு ரொம்ப கம்மியாகி போச்சு. என்னங்க இவ்வளோ தூரம் பரபரப்பாக கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இழுக்கிறாங்களே இந்த இடத்துல, வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இது உங்களுக்கும் வரலாம். இதெல்லாம் போக அந்த காரணத்தினாலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் போடக்கூடிய ஒரு படம் தான் இது. இருந்தால் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடுதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு அந்த தொய்வுனால் வரத்தான் செய்யுது அந்த செகண்ட் ஹாஃபில். இதுவும் உங்களுக்கு தோணலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு பெருசாக இந்த படம் இம்ப்ரெஸ் ஆகலை. பட் ஸ்டில் ரத்தம் தெறிக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ் உடைய ஃபேன்ஸுங்க நாங்கள்லாம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. வழக்கமாக அந்த படத்துக்குள்ளே என்ன சம்பவங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விடுமோ அது இந்த படமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுக்கிட்டு போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் டெஃபனட்டாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் படம் ஃபுல்லாக ரத்தம் தான், கொடூரத்தின் உச்சி தான். அப்படி ஒரு படம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் ஒரு A-certified படம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தமிழ் டப்பிங்லேயே கூட நம்ம ஊரில் வெளியாகிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.